ஒரு பிரச்சனை வருது. என்னால இத தாங்க முடியலையேன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் என்னால தாங்க முடியும். இத என்னால கடந்து வர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போச்சுன்னா, ச்சே! இதுக்காவா உட்காந்து அழுதுட்டு இருந்தோம்? இதுக்காவா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்? அந்த பிரச்சனைய நினைச்சு நமக்கு ஒரு அசிங்கமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, நம்மளே அந்த பிரச்சனைக்கு அழுதன்னு நினைச்சு நம்மளே சிரிச்சுக்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போம்போது, நமக்கே அது காமெடியா மாறிடும். ஏன்னா, நமக்கு அந்த பிரச்சனை வந்த வரும்போது, அந்த பிரச்சனைய ஹேண்டில் பண்ண தெரியாம தவிச்சிட்டுருப்போம். அப்போ அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா, ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம், ஒரு மெச்சூர்ட் ஏஜ் வரும்போது, "ஓ! இந்த பிரச்சனைக்கா உட்காந்து அழுதுட்டு இருந்தோம். நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்" அப்படின்னு ஒரு பயமும், சிரிப்பும் தான் நமக்கு வரும். ஆக்சுவலி இதுதாங்க பிரச்சனையோட மூலாதாரம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு பார்த்து பயப்படாதீங்க. இத என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்புங்க. ஏன்னா, இதுவரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் தாங்கி கடந்து வந்திருக்க தானே செய்றீங்க. அப்ப இந்த பிரச்சனையும் நம்மளால கடக்க முடியுங்கிறது தானே உண்மை. ஸோ, இந்த நம்பிக்கைய மட்டும் கைவிட்றாதீங்க. வந்துட்டு பிரச்சனை. இத இதுக்கப்புறம் மாத்த முடியாது. ஆனா, இந்த பிரச்சனைய என்னால கடந்து வர முடியும். அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். கண்டிப்பா கடக்க முடியும். ஒரு நாள் இத சரி பண்ணவும் முடியும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா, சரி பண்ணவும் முடியும். முயற்சி பண்ணா இந்த உலகத்தையே நம்மளால திருப்பி போட முடியுமா? நமக்கு வர பிரச்சனை முடியாதா என்ன? இந்த உலகத்தில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. ஆனா, அவன் கடந்து வந்துட்டு தானே இருக்கான். நமக்கும் அந்த தைரியத்த கடவுள் குடுத்துருக்காரு. கடவுள நம்புங்க. "என்னப்பா பிரச்சனை குடுத்தவனையே நம்ப சொல்ற?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரச்சனைய குடுக்கறதே, "உனக்கு இத கடந்து வர தைரியமும், தெம்பும் இருக்கா?" அப்படின்னு செக் பண்றதுக்கு தான். அப்போ நீ அதையே பண்ணாம, கடவுளையே குறை சொல்லிட்டு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருந்தா, பிரச்சனை தீர்ந்துருமா? என்னால தீர்க்க முடியும்னு நம்பி, நீ அத கடக்க முயற்சி பண்ணும்போது மட்டும் தான் தீர்ந்து போகும். ஸோ என்ன பிரச்சனைனாலும் இருந்துட்டு போட்டும். நம்ம கடந்து ஓட ட்ரை பண்ணுவோமா? இனிமே வர பிரச்சனையும் வெல்கம் வாங்க. நீங்கலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. உங்களோட பெரிய பெரிய அண்ணன்லாம் அடிச்சு துறவு போட்டுருக்கேன். உங்களையும் அடிப்பேன். அப்படின்னு தைரியமா சொல்லலாமா? ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க் யூ.